அலைகடலில் திரண்டிருக்கும் சகோதரிகளே, சகோதரர்களே, நார்மலாக இந்த ஃபஸ்ட் இயர் காலேஜில் சேரும்போது சீனியர்ஸ்லாம் வந்து ரேகிங் பண்ணுவாங்க. அதே மாதிரி இங்கே நிறைய பேர் சென்டர் கோஆர்டினேட்டர்ஸாக இந்த ஜோன் ஆயிருக்கீங்க. அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர்ஸ், அதில் 1-2 மாற்றங்கள் சில இடங்களில் நடந்திருக்கு. நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ண போகிறோம், என்ன பண்ணிகிட்ருக்கோம், இது ஒரு தன்னிலை விளக்கம் இல்லை, பொதுநிலை விளக்கம். நான் சொல்லக்கூடிய ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய 4 எழுத்துக்களை மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுலேருந்து சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். IGER 3 எழுத்துக்களின் மூச்சு இருக்கும் மாதிரி இந்த 4 எழுத்துல உங்களுடைய மூச்சு இருக்கும். இந்த 4 எழுத்துக்களை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையை அணுகக்கூடிய முறையில் 2 விஷயமாக பார்க்கலாம். சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ், சர்க்கிள் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு 2 விஷயங்களை சொல்லுவாங்க. எதை என்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியும், எது என் கட்டுப்பாட்டுக்குள் இல்லை. இது தெளிவாக புரிஞ்செடுத்துனா நமக்கு நம்மளுடைய பணியில் பாயிண்ட் டியை ஏற்றாமல் வேலை செய்யணும். நம்ம பணியில் இருக்கிற பிரச்சனை பணி இல்லை, சுற்றி இருக்கிறவங்க ஏதாவது ஒன்று நமக்கு சொல்லிகிட்டே இருப்பாங்க, நீ இது செஞ்சிருக்கலாம், அது செஞ்சிருக்கலாம். ரொம்ப 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 உலகத்திலேயே கொஞ்சம் பேருக்கு தான் இந்த பாயிண்ட் டின்றது கொடுக்காமே ஆண்டவன் படைச்சிட்டாரு. ஆனால் மற்றவங்க எல்லாருக்குமே பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் டின்றது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் இது உங்களுக்கு புரிஞ்சிருத்தன சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ், சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன். எது என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும், எது என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த 4 எழுத்துக்களையும் அந்த வட்டத்திற்குள் பிரித்து பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன அர்த்தம், இதை என்னுடைய பணியில் எப்படி நான் பிரயோகிக்கப் போகிறேன், ஏற்கனவே நான் ஃபங்க்ஷனரியாக இருந்தேன்னா இன்னும் எப்படி பெட்டராக இதை அப்ரோச் பண்ண முடியும், இல்லை ஃபஸ்ட்டு டைம் ஃபங்க்ஷனரி. அந்த காலத்தெல்லாம் ஆங்கிலத்தில் இடியட்ஸ் கைடுன்னு ஒன்று வரும், முட்டாள்களுக்காக. சீரியஸாகவே நான் சொல்கிறேன், ஜோக்கு இல்லை. இடியட்ஸ் கைட் டு பிகம் ஃபஸ்ட் டைம் மேனேஜர்லாம் புக் இருக்குது, நெட்டில் தேடிங்கன்னா அந்த காலத்து பிடிஎஃப் எல்லாம் கிடையாது. முதல் முறையாக நீ மேலாளராக ஆகக்கூடியவனாக இருந்தால் ஒரு முட்டாளுக்கும் புரியக்கூடிய வகையில் எழுதப்பட்ட புத்தகம், முட்டாள்களுக்காக எழுதப்பட்ட புத்தகம் அது. அதை படிச்சிங்கன்னா அப்படியே போய் செய்ய முடியும். அதை போன்ற சில விஷயங்களை உங்களுடைய வேலை பளுவை இன்னும் குறைச்சி அவுட்புட்டை இன்னும் பெட்டராக மாற்றக்கூடிய சில விஷயங்கள் இந்த 4 எழுத்தில் இருக்கு. என்ன 4 எழுத்து? அப்பா, கரெக்டாக நோட்ஸ் எழுதி 1ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டீங்க. இப்போ 2ஆம் கிளாஸில் போய்ட்டு அந்த எழுத்துக்கு என்ன வார்த்தைன்றது சொல்லுங்க. அதுலேயும் சந்தேகமா? ஐ அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா தாஜி அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நம்மளுடைய ஆன்மீக பயிற்சியும் நம்மளுடைய வாழ்க்கையும் நம்ம மாஸ்டருக்காகவும் மிஷனுக்காகவும் செய்யக்கூடிய பணியும் இந்த ஒரு வார்த்தையிலே கொண்டுலாம். இன்டென்ட், நோக்கம். தாஜி அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம், நோக்கம் தூய்மையாக இருந்ததுன்னா மற்ற எல்லா விஷயம் கரெக்டாக இருக்கும். ஒரு அபியாசியுடைய நோக்கம் என்னவாக இருக்கணும், நியமம் 3 சொல்லப்பட்டபடி இருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியலனா அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் சோகத்தில் எழுதிடும். காத்தால் அழகாக தரது படித்த உடனே என்ன இவ்வளோ வேகமாக கரெக்டாக சொல்கிறாங்களேன்னு திரும்பி பார்த்தா இந்த பக்கம் பார்த்து படிக்கிறாங்க, பரவாயில்ல விடுங்க. அவங்களுக்கு சரி வாங்க விடும், அப்புறம் பாலிட்டிக்ஸில் போகிற மாதிரி ஆகிடும். சீட்டு பார்த்து படிக்கிற பழக்கம். இந்த நோக்கம் என்னுடையது என்னன்றது உங்களுக்கு முதல்ல புரிதல் இருக்கான்றத ஒரு கேள்வி நீங்களே கேட்கணும். முதல்ல நீங்கள் ஒரு
இன்டென்ஸ் அபியாசி. ப்ரிசெப்டர்னாலே இன்டென்ஸ் அபியாசின்னு பாபுஜியும் சொல்லியிருக்காரு. அதை தான் நம்மளுடைய குருநாதர்கள் சொல்கிறாங்க. என்னுடைய நோக்கம் முதல்ல என்னுடைய ஆன்மீக பயணத்தை சார்ந்ததாக இருக்க வேண்டும். சார்ஜி மகாராஜ் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை, உனக்கு நீ முதல்ல ஹெல்ப் பண்ணிட்டு அப்புறம் சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ணு. தனக்கு தானே ஹெல்ப் பண்ண முடியாதனால உலகத்துக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. எதனால் இது சொல்கிறேன்? பல இடங்கள் முன்னாடி சொல்லியிருக்கேன். 2016 ஒரு ஒர்க்கிங் கமிட்டி மீட்டிங் நடக்கும்போது நாங்கள் ஒரு 10-15 பேர் இருந்தோம். இப்போ தாஜி எங்கெல்லாம் பார்த்து, அப்போ தான் இந்த ஹார்ட்ஃபுல்னஸ்ன்ற பேர் மாற்றி மெதுவாக வரக்கூடிய நேரம். நம்ம யங் ஃபங்க்ஷனரி யாரோ உள்ள வராங்க. அப்போது எல்லாரையும் கேட்டார், இவ்வளோ நல்ல மார்க்கம் 100 வருஷமாக இலவசமாக கொடுத்துட்ருக்கோம், 1.5-2 கோடி வருஷம் எடுத்தால் கூட அவ்வளோ ஈஸியாக அடைய முடியாத ஒரு குறிக்கோளை ஜஸ்ட் லைக் தட் சில வருடங்களிலேயே கொடுக்கக்கூடிய ஒரு வழி இருக்குது. ஏன் எல்லாரும் எடுத்துக்கல? ஒரு பொருள் நன்றாக இருந்து சுலபம் சொல்ல முடியாது, நன்றாக இருந்து ஃப்ரீயாகவும் கிடைக்குதுன்னு எல்லாரும் எத்தனை நேரத்துக்கு எடுத்துருக்கணும். எதுக்கு 120 வருஷம்? ரீசெண்டாக ஒரு டேட்டா பாயிண்ட் படிச்சுட்டு இருந்தது. டெலிஃபோன் உலகளாவி பரவுவதற்கு 60 வருஷம் ஆச்சு. டிவி உலகளாவி பரவத்துக்கு கிட்டத்தட்ட 30 வருஷம். டிக்டாக்கு உலகளாவி பரவத்துக்கு 3 நாள் ஆச்சு. இந்தியாவில் பேன் பண்ணி வச்சிருக்காங்க, வேற விஷயம். அதன் மூலமாக மக்களுக்கு ஒரு பயன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எல்லாரும் எடுத்துப்பாங்க. இலவசம். டிக்டாக்கு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறது இலவசம். அப்படின்னா ஏன் நம்மளுடைய மார்க்கத்தை யாரும் அவ்வளோ டக்குன்னு ஏன் எடுத்துக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி என்கிட்ட ஒருத்தர ஒரு பதில் சொல்லிட்டு வந்தாங்க. என்னுடைய டேர்ன் வரும்போது நான் சொன்ன பதில், சிரிச்சார். அதை கேட்டுட்டு அவர் ஒன்றும் பதில் சொல்லலை. நம்ம எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு தப்பு, போய் ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சி பற்றி, தியானத்தை பற்றி, சுத்திகரிப்பை பற்றி, பிரார்த்தனையை பற்றி பேசிட்டா உடனே எதிர்க்கிறதுவன் ஒத்துண்டுருவான் அப்படின்ற ஒரு நினைப்பு நமக்கு இருக்கு. டெம்பரரியாக அவனா ஒத்துப்பாங்க. ஏன் அவங்க தொடர்ச்சியாக நம்மளுடைய சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர்லலாம் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சிம்ம சொப்பனம். ஆட்ரிஷன் சொல்லுவாங்க, வேலையை விட்டு போகிறது. 10, 20, 30% ஆட்ரிஷன் வந்தாலே எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சாங்க. நம்ம சிஸ்டமில் 90% ஆட்ரிஷன். நேற்றுடைய ஆர் இன்றிலே என்பதை அழகாக ப்ரூவ் பண்ணுற சிஸ்டம் நம்மளுக்கு தான். ஒரு 3 வருஷம் ஒரு ஆள் தாண்டலைன்னா 3 வருஷத்துக்குள்ள, 1 வருஷத்துலேருந்து 3 வருஷத்துக்குள்ள கிட்டத்தட்ட 90% மக்கள் ஏதோ ஒரு காரணத்தாக விட்டு போயிடுறாங்க. இப்போ இங்கே இருக்கிறவங்களுடைய முகங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா அநேகமாக எல்லாரையும் இங்கே பல வருடங்களாக பார்த்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது எதனால் நமக்கு நம்மளுடைய மார்க்கத்தை அனைவரும் எடுத்துக்கொண்டு அரவணைத்து கொண்டு செல்ல முடியவில்லைன்ற கேள்விக்கு நான் சொன்ன பதில், நம்ம அன்ஃபார்ச்சுனேட்லி ப்ராடக்டை பற்றி பேசுகிறோம். அவன் ஆனால் உங்களை பார்க்குறான். தன்மை மாற்றம் பற்றி பேசுகிறோம், கோபம் வராதுன்னு பேசுகிறோம், சந்தோஷமாக இருக்கும்னு பேசுகிறோம். எதுவுமே மூஞ்சிலே இல்லையே. அவன் சயின்டிஃபிக்காக அனலைஸ் பண்ணல. பார்க்கும்போது நமக்குன்னு ஒரு கட் ஃபீல்னு சொல்லுவாங்க. நமக்குள்ள உள்ளேருந்து ஒரு குரல் சொல்லும், அவன் போய் சொல்கிறான். இதெல்லாம் அவன் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தான்னா இவன் இதுவாக மாறி இருக்கணும்ல. இன்னும் அதே கோப குணம், வீட்டில் இன்னும் சண்டை போடுறதா பரவாயில்ல பேசிக்கிறாங்க. நேற்று விட உங்கள் வீட்டில் சண்டையாங்க. நீங்கள் இங்கே நீங்கள் உலக அன்பை பற்றியும் சமாதானத்தை பற்றி பேசுகிறீங்க. உங்கள் வீட்டில் விட்டு கல்லை நான் பொறிக்க வச்சு நானே வீடு கட்டிட்டேன். இதை மாதிரி பக்கத்து வீடுகாரன் எடுத்து வீடுகாரெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய மாற்றத்தை கொண்டு வராமல் மற்றவர்களிடம் நான், ராமகிருஷ்ண பரமஹம்சர் கதையை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஒரு குழந்தை சக்கரை சாப்பிட வேணாம்னு சொல்லி அவங்க அம்மா கேட்குறாங்க. 4 வாரம் கழிச்சு வான்னு சொல்கிறாங்க. 4 வாரம் கழிச்சு வந்தாங்கன்னா சக்கரை சாப்பிடாத அந்த குழந்தை நிறுத்திட்டு அந்த அம்மாவுக்கு அரிக்குது.
இதை முன்னாடியே சொல்லி தொலைச்சிருந்தா நான் வர ஒரு 1/2 கிலோ சக்கரம் மிச்சமாக இருக்குமே. அவர் சொல்கிறதாக ஒரு கதை படிச்சிருக்கோம். எனக்கு அந்த பழக்கம் இருக்கிறது, அதை நான் மாற்றும் வரை நான் எப்படி அட்வைஸ் பண்ண முடியும்? இது நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை. இதனால தான் நான் முதல்ல சொன்னேன், அபியாசியினுடைய நோக்கம் நான் என்னுடைய குருநாதர் என்னிடம் என்ன மாற்றத்தை விரும்புவாரோ நியமம் 3 படி அதுவாக நான் மாறுவதற்கான அனைத்து முயற்சிகளும் எடுத்துக்கிட்டேன். மாறிட்டேன்னா இல்லையன்றது என் கையில் இல்லாமல் இருக்கலாம். நிஜமாகவே சின்ன வயசில் சத்தியமாக தலையை தூட்டு சொல்லணும், ஏன்னா பொய் சத்தியம் செஞ்சால் செத்து போயிடும் அப்படின்னு ஒரு நம்ம ஊரில் ஒரு அந்த மாதிரி ஒரு எண்ணம் உண்டு. நம்ம அதை செய்கிறோமா? அந்த இன்டென்ட்டில் முதல்ல ஒரு ஃபங்க்ஷனரிக்கு முதல் இன்டென்ட் நோக்கம் என்னுடைய பயிற்சியானது அப்பழுக்கற்ற தூய்மையான அக்மார்க் 100% இருக்கா? அப்படி இல்லைன்னா நம்மளுடைய ஃபங்க்ஷனரி ரோலை நம்மளால் சரியாக செய்ய முடியாது. முதல்ல எழுதி வச்சுக்கணும். சென்னையில் விவிஎஸ்ன்னு சொல்லுவோம், வாயில் வடை சுடுறது. நம்ம அழகாக வாயில் வடை சுடுவோம், இதை பண்ணுங்க அப்படி ஆகிடும், அதை பண்ணுங்க இப்படி ஆகிடும், 13வது புள்ளி போயிடுவீங்க, 12வது புள்ளி போயிடுவீங்க. நம்ம போனோமா? நமக்கு தெரியும் ஒரு அபியாசியின் ஆன்மீக முன்னேற்றம் ஒரு அபியாசிக்கு தெரியும். பலமுறை நம்ம குருநாதர்கள் சொல்றாங்க. அந்த நோக்கம் என்னுடைய ஆன்மீக பயிற்சி என்னுடைய குருநாதர் எதிர்பார்ப்பது போல் இருக்கிறதா இல்லையா? இல்லை என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த கேள்வியை நம்ம தினசரி கேட்கணும். இதுக்கு தான் இந்த பக்கம் 3 இந்த பக்கம் 10 10th மேக்ஸிம். 10th மேக்ஸிமில் ரொம்ப அழகாக இப்போ கூட ரீசெண்டாக ஒரு தில்சேலியோ எதிர்வானத்தில் தாஜி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்கிறாரு, தெரிந்தும் தெரியாமலும் செய்யும் தவறு. ஏன்னா தெரிஞ்ச தவறு எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? அதை செஞ்சிருக்க கூடாது. மன்னிப்பு கேட்பது என்பது எப்பொழுதுமே தெரியாத தவறுகளுக்கு தான். தெரிஞ்ச தவறுகளுக்கு கேட்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா அது தெரிஞ்சு செய்யறதா செய்யவே கூடாது. அப்போ நீ மனுஷனே கிடையாதுன்னு சொல்கிறார். இந்த நோக்கம் என்னுடைய அபியாசி என்ற பயணத்தில் எனக்கு தெளிவாக இருந்ததுன்னா என்னோட ஃபங்க்ஷனரி ரோலில் எனக்கு ஒரு நோக்கம் தெளிவாக இருக்கும். அது என்ன நோக்கம் அப்படின்றத நீங்க தான் முடிவு பண்ணி, யாரும் சொல்ல முடியாது. என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய குருநாதர் பணியை எந்த அளவுக்கு என்னால் சுமைகளை குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் குறைச்சேன்னா அந்த அளவுக்கு அவருடைய பணியை அவர் இன்னும் செம்பட பெட்டராக செய்ய முடியும். உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு பொறுப்பாளர் அப்படின்ற ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காரு. ஸோ தமிழகம் அப்படின்ற இந்த மாநிலத்தில் அவருக்கு அவங்க பார்த்துப்பாம்பா, எனக்கு அந்த பிரச்சனை கிடையாது அப்படின்ற எண்ணம் அவருக்கு வரணும். வந்துட்டா இல்லையான்னு அவர் தான் கேட்கணும். அப்படி வந்ததுன்னா அதில் சில விஷயங்கள் நம்ம செய்யணும். அதை நான் அடுத்தடுத்து வரும்போது சொல்கிறேன். இது எதற்காக இவ்வளோ விலவாரியாக பேசுகிறேன்னா, ஒன்றும் நிறைய நேரம் இருக்குது, எனக்கு ட்ரெயின் இன்னும் 2 மணி நேரம் இருக்குது. ரெண்டாவது, மீண்டும் 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 பேசுவதற்கு முன்னால் இதை பதிவு செய்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணி, நம்ம மக்கள் அதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, என்ன ஷேர் பண்ணாலும் கேட்க மாட்டாங்க. நிறைய பேருக்கு தெரியாது, என்னுடைய பல ப்ரிசெப்டிவ் டாக்ஸை நான் போடுறேன்னா 200-300 பேர் கூட பார்க்குறதில்ல. ஓ பேசுனீங்களா, அப்படிங்களா, என்னென்ன சொன்னீங்க? கஷ்டப்பட்டு எஸ்பி பாலசுப்ரமணியம் மாதிரி மூச்சு விடாமல் 40 நிமிஷம் பேசிட்டு அப்படியே கொஞ்சம் சாராம்சத்தை சொல்லிட்டீங்கன்னா நான் போய், ஏன்னா அதில் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேளுங்கள், அனைவருக்கும் பகிருங்கள் நம்ம இசைச்சிட்டு சொல்லுவேன். அவங்க யாரும் கேட்காம அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி விடுவாங்க. எப்படி தெரியும்னு கேட்குறீங்கன்னா, பேசும்போது தெரியும். எந்த ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு சந்தேகம் வருதோ அதுக்கு நான் ஏற்கனவே பதில் சொல்லி அதை அவங்க காதில் வாங்கலை. இது இசைச்சிக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் போதும். அப்பேற்பட்ட அப்பாட்டாக்குறான்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் இல்லை, நானும் கற்றுட்டு இருக்கேன். நிறையா விஷயங்கள் புதுசாக நேரடியாகவும் அபியாசிகளுடனும் மற்ற ப்ரிசெப்டர்ஸ் ஃபங்க்ஷனரிஸோடு பழகும் போது பல விஷயங்கள் நமக்கு கண்ணாடிக்கு முன்னாடி நிற்கிற மாதிரி தெரியுது. அதை பார்த்து சரி பண்ணிட்டு சாரதி மகாராஜ் ஒரு முறை சொன்னார், மாஸ்டரை தவிர அத்தனை பேருமே ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் அப்படின்னார்.
ஒர்க் இன் ப்ரோக்ரஸ்னால் இன்னும் வேலை நடந்துட்டு, சாலையில் பணி நடைபெறுகிறதுன்னு போர்டு வச்சுருப்பாங்க. அதை போல் என் மேல் பணி நடந்து கொண்டே இருக்கிறது. நான் பர்ஃபெக்ட் இல்லை, யாருமே பர்ஃபெக்ட் இல்லை அவரை தவிர. ஆனால் அவங்களுடைய ஹியூமிலிட்டியில் அவங்களே நான் இன்னும் மாறிட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது அவங்களுடைய ஹியூமிலிட்டியை காட்டுது. அப்போ என்னுடைய நோக்கம், என்னுடைய ஆன்மீக பயிற்சி பர்ஃபெக்டாக இருக்கா? இதுக்காக தான் நம்மளுக்கு நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தெரிந்தும் தெரியாமல் செய்யக்கூடிய தவறுகள்ன்றது மனித அளவில் சார்ந்த தவறுகள் அல்ல, ஆன்மீக பயிற்சி நீங்கள் செய்யும் தவறுகளும் சேர்ந்ததுன்றது முதல்ல புரியணும். அது நிறைய பேருக்கு தெரியறதில்லை. ஒருத்தரை திட்டாங்க, நைட்டு மன்னிப்பு கேட்டேன், அது ரொம்ப சின்ன விஷயம். என்னுடைய பயிற்சியை இன்னைக்கு நான் ஒழுங்காக செய்யலை, அதுதான் இருக்கிறதுக்குள் உயரிய தவறு. நிறைய பேர் மைண்ட் வாய்ஸ் கேட்குது, ஆங்க நான் டெய்லி பண்ணிட்டு இருக்கேன். சில நேரங்கள் அப்படி இப்படியே ஆகும். ஒரு பண்டாரா நடக்குது, அங்கே இருக்கும், வாலண்டியர் பணி பண்ணுறோம், சில நேரத்தில் சில பயிற்சிகள் மிஸ் ஆகும். அது அண்டர்ஸ்டாண்டபிள். ஆனால் அதையே டிஃபால்ட் செட்டிங்காக மாற்றினோம்னா 10th மேக்ஸிமில் என்னுடைய ஆன்மீக பயிற்சிகளில் தெரியாமல் செய்யும் தவறுகள். நம்மளுடைய ப்ராக்டிஸ் அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப சிம்பிள். காத்தால பாயிண்ட் பி கிளீனிங்கில் ஆரம்பித்து நைட் 10th மேக்ஸிம் முடித்து படுக்கிற வரைக்கும் மொத்த பயிற்சி எலிமெண்ட் 7லேருந்து 8 இவ்வளோதான். அதில் டெப்த்தில் நீங்கள் போகிறது, அதில் வரக்கூடிய கண்டிஷன், அதில் வரக்கூடிய தன்மை மாற்றம், அது உங்கள் கையில் இருக்குது. பயிற்சி இவ்வளோதான், சிலபஸ் டிஃபைன், ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் கிடையாது. இதை நீங்கள் ஒழுங்காக செஞ்சேன்னா, டெப்த்தில் செஞ்சேன்னா, இல்லை ஏதாவது குறை வச்சேன்னா, தெரிஞ்சு வச்சேன்னா, தெரியாமல் வச்சேன்னா, தெரியாமல் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஆக்சுவலாக ப்ரிசெப்டர்ஸ்க்கு கம்மி. ஏன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் நீங்கள் எல்லாரும் சொல்லிக் கொடுக்குறீங்க. ஸோ உங்களுக்கு அது நல்ல உள்ள டீச்சர் எனக்கு சிலபஸ் தெரியாமல் சொல்லக்கூடாது. ஏன்டா மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸ் ஃபிசிக்ஸ் எடுத்து, ஓ நான் மேக்ஸ் டீச்சரா சார், எனக்கு யாரும் சொல்லவே இல்லை. ஓ நான் ப்ரிசெப்டரா, அப்பப்போ பேட்சை பார்த்து தான் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. அது அல்ல. ஸோ முதலில் நான் சொன்ன மாதிரி இந்த இன்டென்ட், நோக்கம் என்பது என்னுடைய ஆன்மீக பயிற்சி என்னுடைய குருநாதரை மகிழ்ச்சி ஏற்படுத்தும் விதத்தில் அமைந்திருக்கிறதா இல்லையா. இதற்கான பதிலை நீங்கள் சொல்லலைன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே உங்கள் ஃபங்க்ஷனரி ரோலை நீங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணிடலாம். நீங்கள் பெருசாக ஒன்றும் வடிவேலு பாஷையில் சொல்லணும்னா பெருசாக ஒன்றும் ஆணி நம்மளால பிடுங்க முடியாது. முதல் கோணல் முற்றும் கோணல். அதனால தான் மீண்டும் மீண்டும் நம்மளுடைய குருநாதர்கள் நம்மளுக்கு வார்னிங் கொடுக்குறாங்க. 99% ப்ரிசெப்டர்ஸ் ஆன உடனே அவங்களுடைய ஆன்மீக முன்னேற்றம் அப்படியே நின்று விடுகிறது தாஜி சொல்கிறார். இந்த தடவை நான் போகும்போது கூட பல முறை அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. ஒரு 2-3 வாரம் முன்னாடி அந்த 4 மாநிலங்கள் ஒரு யூனியன் பிரதேசத்துக்கு ஒரு மீட்டிங் நடக்கும். என்ன பேச சொன்னார், நீங்கள் ஒரு வேளை கேட்டிருக்கலாம். என்னோட நீ பேசினால அதெல்லாம் சொல்லு அப்படின்னார். டக்குன்னு ஸ்கிரிப்ட் இல்லாமல் இறக்கி விட்டார். அதில் அவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு இது ஒரு புரியாத புதிராகவே இருக்கிறது. நான் அவங்கள யாரையும் முன்னேற வேணான்னு நிறுத்துறதும் இல்லை, முன்னேறணும்னு நான் ஒன்றும் அவங்கள புஷ் பண்ணுறதும் இல்லை, அவனாக நிறுத்திக்கிறான். எனக்கு இன்னும் இதுக்கு பதில் புரியலை பிரகாஷ் அப்படின்னார். ஏன் இவங்க 99% ப்ரிசெப்டர்ஸ், நான் அப்புறம் அவரை பார்த்துட்டு கிளம்பி சென்னைக்கு திரும்பி வரும்போது அதுக்கப்புறம் யோசிக்க எனக்கு திரும்பி பேக் டு பேசிக்ஸ்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. எப்பப்பெல்லாம் உங்களுக்கு எதுலையாவது சந்தேகம் வருதோ, ஒரு நல்ல கிரிக்கெட்டர் டெஸ்ட் மேட்ச் விளையாடும்போது முதல் பால் 2வது பால் அவுட் ஆகிட்டாருன்னா உடனடியாக நெக்ஸ்ட்டில் போயிட்டு திரும்பி ப்ராக்டிஸ் பண்ணுவார். ஏதோ மிஸ் ஆயிடுது, என் ஸ்டான்ஸை நான் ஒரு வேளை மாற்றிருக்கலாம், கையில் வர பாலை கவனிக்காமல் விட்டுருக்கலாம், திரும்பி என்ன ப்ராக்டிஸ் பண்ணேன். எப்பப்பெல்லாம் எனக்கு ஒரு தேக்க நிலை, ஸ்டாக்னேஷன் எனக்கு ஃபீல் ஆகுதோ அப்பப்பெல்லாம் என் ப்ராக்டிஸை நான் ரீவிசிட் பண்ணணும். தினசரி ரீவிசிட் பண்ணிங்கன்னா பெட்ரு. நைட்டு டைரியில் எழுதுங்க, இன்னைக்கு நான் ப்ராக்டிஸை ப்ரிஸ்கிரைப் படி பண்ணேன், ஆத்மார்த்தமாக பண்ணேன். 2 விஷயம்தான். எப்படி செய்ய வேண்டுமோ செய்தேன், முழு இதயத்துடன் செய்தேன். கிளீனிங் பண்ண சொன்னாருங்க, கண்ணு மூடினு ஓகே ஆச்சுப்பா நெக்ஸ்ட்டு. அது சட்டப்படி கரெக்டு, சட்டப்படி கிளீனிங் முடிச்சிட்டிங்க. ஆனால் அதனுடைய
முழு தாக்கம் உங்களுக்கு வந்திருக்குமா இல்லையான்றது உங்களுக்கு தான் தெரியும். இதை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது நோக்கம் ஆட்டோமேட்டிக்காக அவரை நோக்கி திரும்ப ஆரம்பிக்கும். ஏன் பல ப்ரிசெப்டர்ஸ்க்கும் ஃபங்க்ஷனரிஸுக்கும் இந்த பேக்கையோ இல்லை இந்த சர்டிஃபிகேட்டையோ இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரையோ வாங்கின உடனே எதனால் ஒரு மனதில் மாற்றம் ஏற்படுகிறது? ஹிந்தியில் அந்த காலத்தில் பாபுஜி காலத்தில் சொல்லுவாங்களாம், பவுன்ச்சே வேலோ. அவர் ஒரு ஃபங்க்ஷனரியாவோ ப்ரிசெப்டரோ ஆகிட்டாங்கன்னா நான் குறிக்கோள் அடைஞ்சாச்சு. பவுன்ச்சேவேனா போய் சேர்ந்தவர்கள் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு வந்ததுதான். இது ஒரு காமெடியாக சொன்னால், அந்த காலத்தில் ஒரு லிக்கர் ஆட் ஒன்று வரும். ஒரு ஆள் ஸ்டேஜில் நடப்பான், ஒரு இடத்துல ஒரு மேலேருந்து ஒளி விளக்கு கீழே விழும். அது கிட்ட வரும்போது அவன் குடிக்கார மாதிரி ஆடுவான், தாண்டினோன்னு நார்மல். அந்த ஒளி விளக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட ப்ரிசெப்டர் வேலை, இல்லைன்னா ஃபங்க்ஷனரி போஸ்ட். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், அதனால தான் தெரிஞ்சோ தெரியாமல் அந்த காலத்தில் ப்ரிசெப்டர் பேடில் ரெட் கலர் போட்டு வச்சுருந்தாங்க. இப்போ அதையும் மாற்றி ப்ளூவாக மாற்றிட்டாங்க. அது ஒரு வார்னிங் சிக்னல். டே கேர்ஃபுல்லாக இரு, இங்கு பள்ளம், போகாதீர்கள் போகாதீர்கள் போகாதீர்கள். நம்ம பசங்க அங்கே தான் போவோம். சின்ன வயசுல எனக்கு அந்த அனுபவம் உண்டு. எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, சோகத்தில் ப்ளக் இருக்குது கை விடாத, அப்படி திரும்ப போய் விடுவோம். நிறைய தடவை சுடுவாங்க. அதே மாதிரி தான் நம்ம மக்கள். இது எதற்காக சொல்கிறேன் என்றால், இது பட்டு திருந்தினது, பட்டு கொஞ்சம் திருந்தலை, அந்த பட்ட கஷ்டம் உங்களுக்கு வரக்கூடாது. உங்களுடைய ப்ரிசெப்டர் பணியும் ஃபங்க்ஷனரி பணியும் சரியாக நடக்கணும்னா முதல்ல உங்களுடைய ஆன்மீக பயிற்சி சார்ந்த நோக்கம் சரியாக இருக்கணும். இது சரியாக இருக்கும்போது என்ன நடக்கும்? இப்பேற்பட்ட ஒரு ஆன்மீக முன்னேற்றத்தை எந்த விதமான திறமையும் இல்லாத ஒரு சாதாரண ஒரு மனுஷனுக்கு அவர் கொடுக்குறாரு. அவருக்கு நான் ஏதாவது செய்யணுமா வேணாமா அப்படின்ற ஒரு எண்ணம் எழணும். இது வரைக்கும் அது எழலைன்னா நம்மளாம் மனுஷனே சேர்த்துக்க முடியாது. ஒன்றில் ஒரு வேளை சோறு போட்டால் கூட அவங்கள நம்ம மனசார வாழ்த்துறோம், நல்லா இருக்கணும், சாப்பாடு போட்டீங்க. 24/7 தொடர்ச்சியாக நம்ம சிஸ்டமில் சேர்ந்ததுலேருந்து இன்னி வரைக்கும் ஆன்மீக சோறு போட்டுகிட்டே இருக்கு. அவர் மேலே எனக்கு கொஞ்சமாவது ஒரு கிராட்டிடியூட் வரும் என்றால், நான் அவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரணும். அது வந்ததுனா தான் நான் சொல்கிற இந்த இன்டென்ட்ன்ற கேள்விக்கு உங்களுக்கு பதில் கிடைக்கும். நான் அவருக்கு என்ன செய்யணும்? கைமாறு நீங்கள் செய்யலைனாலும் ஒன்றும் ஆயிடப்போகிறது. உலகம் தன்னுடைய வேலையை பார்த்துக்கும், நேச்சர் தன்னுடைய வேலையை பார்த்துக்கும். மாஸ்டர்ஸுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், அது நடக்கும். சார்ஜி மகாராஜ் அடிக்கடி சொல்லுவார், நீ செய்யலைன்னா எவனோத்தான் செய்வோம். அடுத்த லைன் சொல்லுவார், குறுக்க நிற்காது. ஏன்னா நீங்கள் குறுக்க நிற்கிறதுனா என்ன? அந்த போஸ்ட்டை வாங்கிட்டு நீங்கள் அந்த இடத்துல சென்டர் கோஆர்டினேட்டராகவோ, தாலுக் கோஆர்டினேட்டராகவோ, டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டராகவோ, இசட்சி ஆகவோ, ஒய்டிசி ஆகவோ, ஆர்எஃப் ஆகவோ உட்காந்துன்னு வேலையை செய்யலைன்னா இயற்கையுடைய வேலைக்கு நடுவில் நிற்கிறீங்கன்றது மட்டும் ஞாபகம் வச்சு. பல முறை சார்ஜி மகாராஜ் வருத்தப்பட்டு சொன்னார். ஒரு இடத்துல ஒரு சென்டர் கோஆர்டினேட்டரு அந்த காலத்தில் லிட்டரலாக அவர் மாற்றணும்னு நினைக்கிறேன், ரிசைன் பண்ண மாட்டேன்னு உட்காந்துருக்காரு. நான்லாம் இல்லைங்க, நான் வேலை செய்கிறேன். அந்த சென்டருக்கே போய் சார்ஜி மகாராஜ் ஸ்டாக் கொடுத்தார். அவர் பேரை சொல்லாமல் பொதுவாக பேசினார். நீ சென்டர் கோஆர்டினேட்டராக தானே இருக்கணும், இன்னும் 10,000 வருஷத்துக்கு இந்த சென்டருக்கு நீ தான் சென்டர் கோஆர்டினேட்டரு, உன் ஆசை நடக்கட்டும் அப்படின்னார். இது ஆக்சுவலாக நம்மளுடைய புக்ஸில் இருக்குது, தேடி கண்டுபிடிங்க. ஏன்னா நான் ஃபேஸ்புக் கூட இருந்தேன். அது பேசி முடிச்சு திரும்பி இறங்குறாரு, அந்த ஆள் அந்த காலில் வந்துட்டார். அப்போ தான் அவருக்கு புரியுது, மாஸ்டர் நான் தப்பு பண்ணிட்டேன், இந்தாங்க என்னோட ரெசிக்னேஷன் லெட்டர் கையில் வச்சு. உள்ள வந்து சொன்னார், அவனுக்கு புரியல, கொஞ்சம் புரியுற மாதிரி சொன்னேன் அப்படின்னு. ஏன்னா நீங்கள் அந்த பணியை செய்யலைன்னா வாட்டர் பைபாஸ் ரூட் கண்டுபிடிக்கும்.
ஒரு தண்ணி ஓடும்போது குறுக்க நீங்கள் நின்னீங்கன்னா என்ன ஆகும்? தண்ணி அப்படியே சைடில் போய் அதனோட குறிக்கோளை போய் அடையும். அதை போன்று உங்களுக்கு இந்த பதவி என்பது கொடுக்கப்பட்டிருந்தாலும் எந்த விதமான மறுப்பும் சொல்லாததன் மூலம் நீங்கள் இதை முழுமையாக ஒத்துக்கொள்கிறீர்கள் அர்த்தம். இல்லைன்னா என்ன ஆயிருக்கணும்? இம்மீடியட்டாக நீங்கள் முதல்ல உங்கள் பேரை ப்ரப்போஸ் பண்ணும்போதே உங்களுடைய ஃபங்க்ஷனரிஸ் உங்கள்கிட்ட பேசியிருப்பாங்க. அப்பயே நீங்கள் இல்லை முடியாது, நான் ஜாலியாக இருக்கேன், ஏங்க உயிரை வாங்கிட்டு இருக்கீங்க. இல்லை ஒத்துட்டாரு, போட்டாச்சு. அப்படி லெட்டர் வந்த உடனேயாவது இல்லைங்க என்னால் முடியாது, நான் தெரியாமல் ஒத்துட்டேன், என்ன விட்டுருங்க. நான் பல முறை என்னுடைய வாழ்க்கையில் நான் திரும்பி யோசிச்சு பார்க்கும்போது சஹஜ்மார்க்கில் முதல் ஒரு வருஷம் தான் நான் ஜாலியாக இருந்துட்டேன். எந்த விதமான பொறுப்பும் கிடையாது. நான் அவரை பார்க்கவே இல்லை, தூரக்கேன்னு பார்த்துருக்கேன். 92 சேர்ந்தேன், 93 ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அப்போ தான் பிடிச்சிது. அவர் என்ன பிடிச்சாரோ நான் அவரை பிடிச்சேனோ என்ன நடந்தது தெரியாது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பொறுப்பு ஒவ்வொரு பதவின்றது அப்புறம் தான் வந்தது. நானாகவே எடுத்துக்கொண்ட பொறுப்புகள். அவரை பக்கத்தில் பார்க்கும்பொழுது அவர் இவ்வளோ கஷ்டப்படுறாரு, அவருடைய பலுவை குறைக்க வேண்டுமே என்று நான் என்னமோ பெரிய புத்திசாலி மாதிரி பல விஷயங்கள் செஞ்சுருக்கேன். அவரும் பாவம் போனால் போதும் விட்டுருக்காரு. இது எதற்காகனா அவருடைய பணியை ஒரு சென்டர் கோஆர்டினேட்டராகவோ இல்லை ஒரு தாலுக்கோ இல்லை ஒரு டிஸ்ட்ரிக்டோ கொடுத்துட்டாருன்னா அங்கே இருப்பவர்களுடைய அபியாசியாக இருப்பவர்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் அபியாசிகளாக ஆக வேண்டியவர்களின் ஆன்மீக தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கும் நான் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்து தான் அந்த போஸ்ட் எடுக்கும். இது உங்களுக்கு முழுமையாக இறங்குன்னா தயவு செஞ்சு இன்னைக்கு இறக்கிங்க. சில பேர் இப்போ தான் ஃபங்க்ஷனரி போஸ்ட் வந்திருப்பீங்க, சில பேர் ஏற்கனவே இருந்திருப்பீங்க, ரெனியூவல் ஆகிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு பெரிய தவறை உங்களுக்கே இழைத்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு கிராமத்து பாஷையில் சொல்லணும்னா கோயிலை இழுத்து பூட்டி சாவியை வீட்டில் வச்சுக்கிற மாதிரி, யாரும் பார்க்கக்கூடாது. அதோடு நீங்கள் ரிலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு கோயிலை மூடி 1 மாதம் 2 மாதம் திறக்க விடாமல் பல கிராமங்களில் நடந்த கதையெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அப்படி நான் என்னுடைய சக்தியினால் ஆன்மீகத்தை நாடி வரும் பல பேரினுடைய அந்த ஆன்மீக கோவிலை பூட்டி வைக்கிறேன்றது ஞாபகம். நீங்கள் பணி செய்யாத போது எந்த அளவுக்கு செய்யணும் அது நான் குறுக்க எதுவும் வரப்போகுது. உங்களுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய அது இதயத்தின் அளவில் உருவாகும் ஒப்பந்தம். எந்த அளவுக்கு உங்களுடைய ஸ்பௌஸ் கணவனையோ மனைவியோ நீங்கள் நேசிக்கணுன்றது உங்கள் இஷ்டம். அது நான் எப்படி அட்வைஸ் பண்ண முடியும்? குருநாதர் என்பவர் என்னுடைய இன்னொரு பாதி, இல்லை நான் அவருடைய இன்னொரு பாதி. எனக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய என்ன பணி செய்ய வேண்டும் என்பதை வேற யாரும் சொல்ல வேணாம். இப்படி செய்யலான்னு சொல்லிக் கொடுக்குறோம், அதில் தப்பு இல்லை. நான் இப்படி செஞ்சேன், இந்த கடையில் ஒரு சேல் வந்ததுங்க, ஒய்ஃபுக்கு சாரி வாங்கி கொடுத்தேன், நல்லா இருந்தது, நீங்கள் வேணால் பாருங்கன்னு சொல்ல. வாங்குறது வாங்காத உங்கள் இஷ்டம். அதை போன்று இந்த இன்டென்ட்ன்றது சரியாக அமையும்போது முதலில் பயிற்சியின் மீது, இரண்டாவது இந்த பயிற்சியின் மூலமாக என்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய இந்த குருவானவர் அவருக்கு நான் ஏதாவது பிரதி உபகாரம் பண்ண வேண்டும் என்ற ஒரு என் மனதிற்குள் ஒரு அந்த மாதிரி ஒரு உத்வேகம் உருவாகணும். அப்படி உருவாகும் போது ஒரு நோக்கம் என்பது வரும். அவருக்கு நான் ஏதாவது பெருசாக செய்யணும், இல்லை கம்மியாக செய்யணும், இல்லை ஏதாவது செய்யணும். நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி பொண்ணு வைக்கிற இடத்துல பூவாது வச்சு பாருன்னு, சரி பூவாது வைங்க. அப்படி இருந்ததுன்னா அந்த இரண்டாவது வார்த்தை அங்கே தான் வருது. இதுவே எவ்வளோ நேரமா? இரண்டாவது வார்த்தை என்னம்மா? அது இரண்டாவது வார்த்தை இல்லை, அது இரண்டாவது எழுத்து. எப்படி கரெக்டாக வந்து விழுந்தீங்க பாருங்க. ஜி அப்படின்றது எழுத்து, வார்த்தை அல்ல. ஜின்ற வார்த்தை என்ன எழுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல்ஸ். என்னுடைய நோக்கம் தெளிவாக இருக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் ஆன்மீக விளக்கை ஏற்றி எனக்கு ஆன்மீகத்தை புரிய வைத்து என்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்தை பல ஜென்மங்கள் எடுத்தாலும் நடக்க முடியாத ஒரு விஷயத்தை ஒரே ஒரு ஜென்மத்தில் செய்யக்கூடிய இந்த குருநாதருக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்பது நோக்கத்தின் முதல் படி. அதை எப்படி செய்யணும் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அது குறிக்கோளாக மாறும்.
உதாரணத்துக்கு சகோதரர் குமார் பேசும்போது முதல்ல சொன்னார் ப்ராஜெக்ட் 17K அப்படின்னார். அது ப்ராஜெக்ட் 17Kவாக இருக்கலாம். இல்லை நீங்கள் இருக்கிறவங்க ப்ரிசெப்டர் தான் ஃபங்க்ஷனரி இல்லைன்னா ஒரு 5 இல்லை 10 அபியாசிகளுக்கு ஹார்ட் ரீஜனை தாண்டி மைண்ட் ரீஜனுக்கு எடுத்துன்னு போகக்கூடிய வேலையை நான் எடுத்துக்கிறேன். இன்னார் தான் அந்த அபியாசிஸ். அவங்களோட இந்த நாட்களுக்குள் நான் வேலை செய்து அவர்களை இதய மண்டலத்திலிருந்து உயரிய மண்டலத்துக்கு அழிச்சிட்டு போகிறேன். என்னுடைய பணியை செய்வேன், நடக்கிறது மேலேருந்து பார்த்துருக்கோம். ப்ராஜெக்ட் 17Kல என்னுடைய வில்லேஜில் ஒரு 1000 பேருக்காவது இன்ட்ரடக்ஷன் சிட்டிங் இந்த தேதிக்குள்ளே கொடுக்க வைக்க போகிறேன். இல்லை இவ்வளவு கனெக்ட் இனிஷியேட்டிவ்ஸ் பண்ண போகிறேன். எதுவாக இருந்தாலும் நீங்கள் முடிவு பண்ணிக்க. நான் குறிக்கோள் அமைப்பதில் குறுக்கே வரப்போவதில்லை. தமிழ்நாட்டுக்கும் ஒரு குறிக்கோள் வச்சிருக்கு. அது போன வருடம் அவருடன் பேசும் பொழுது அவர் சொல்லும் பொழுது அமைந்த குறிக்கோள். நான் பல இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அவர் நேரடியாக அது செய்யு சொல்ல மாட்டார். தமிழ்நாட்டில் எவ்வளோ கிராமம் இருக்குது? 17,000. 17,000 கிராமமா? கிராமத்தில் ஒரு அபியாசம் தான் நல்லா இருக்கும்ல, அவ்வளோதான் சொன்னார். ஆமாம் நல்லா இருக்கும் சொல்லிட்டு நான் ஏந்து வந்திருக்கலாம். இல்லை என்றைக்குமே மாஸ்டர்ஸ் நேரடியாக அதை செய்யுன்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ அவர் சொல்லும்போது என் மனதில் இப்படி சொல்கிறாருன்னா ஒரு மினிமம் பெஞ்ச் மார்க் அவர் வைக்கிறார். ஒரு கிராமத்தில் ஒரு அபியாசியாவது உருவானா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு சொல்லுவதை 17,000 கிராமங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு நபர் ஒரு அபியாசியாக மாற வேண்டும். பல கிராமங்களில் ஏற்கனவே இருக்காங்க. கிட்டத்தட்ட 4,500 கிராமங்களில் நமக்கு அபியாசிகள் இருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னும் 12,500 கிராமமும் இனிமேல் தான் நம்ம போனோம். சில கிராமங்களில் நிறைய பேர் இருக்காங்க, 12,500 கிராமங்களில் ஆள் இல்லை. இதில் நான் ஒரு 5 கிராமத்தை நான் தத்து எடுத்துக்கிறேன், ஒரு 10 கிராமத்தை நான் தத்து எடுத்துக்கிறேன். இவ்வளோ நாளில் நாங்கள் ப்ராஜெக்ட் 17K 2025 வச்சிருந்தா கூட நீங்கள் அதுக்கு முன்னாடியும் பண்ணலாம், அப்புறமும் பண்ணலாம். இது ஸ்கூல் சிஸ்டம் மாதிரி இல்லை. இந்த வருஷம் 1ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணோம், அடுத்த வருஷம் 2, அடுத்த வருஷம் 3, எப்போ வேணால் பாஸ் பண்ணோம். ஏன்னா நான் முதலே சொன்ன மாதிரி இது நீங்கள் அவருக்கு தரக்கூடிய ஒரு காணிக்கை, அன்பளிப்பு, பிரதிபகாரம், குருதட்சிணை, எப்படி வேணால் எடுத்துக்க. குறிக்கோள் எங்கெங்கெல்லாம் அமைக்க முடியும் தான் நான் சொல்கிறது. அமைங்கன்னு நான் சொல்லலை. எனக்கு நான் குறிக்கோள் வச்சுருக்கேன். தமிழ்நாட்டில் இது எல்லா இசட்சிஸும் டிசிஸும் உள்ள வாங்கிட்டாங்களான்னா எனக்கு தெரியாது. இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு கிரே ஏரியா. ஏன்னா நான் கேட்கும்போது மரியாதை நிமித்தம் அண்ணன் கேட்குறாரு, வருத்தப்படுதான் செய்யலாங்களே இல்லையா நமக்கு தான் தெரியும். அது என்னுடைய குறிக்கோள். நான் உங்களுக்கு சொன்னதாக இருக்கும் வரை அதை நீங்கள் உள்ளே வாங்க மாட்டீங்க. அதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், உங்களுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பாலம். அது என்னன்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இதுக்கு நீங்கள் ஃபங்க்ஷனரியாக கூட இருக்கணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அபியாசியும் செய்ய முடியும். ஃபங்க்ஷனரி தான் வேலை செய்யணும், எங்கள் சட்டம் இருக்கா? அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. நிறைய பேர் வேலையை செய்யறதில்லை, அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. அபியாசிகளும் செய்ய முடியும். என்னுடைய குருனா அது இருக்கணும். அதுக்காக தான் நம்ம இப்போ ரீசெண்டாக ஒரு அபியாசி ஒரு கிராமம், ஒன் அபியாசி ஒன் வில்லேஜ்னு ஒரு விஷயத்தை ஆரம்பித்தோம். ஒரு அபியாசி ஒரே தமிழ்நாட்டில் இன்னைக்கு கிட்டத்தட்ட 20-25,000 ஆக்டிவ் அபியாசிஸ் இருக்காங்க. லாஸ்ட் 20 வருஷங்களில் 1.65 லட்சம் அபியாசி ஐடி கார்டு நம்ம இஷ்யூ பண்ணியிருக்கோம். தரவு டேட்டா இருக்குது கையில், பேரோடு இருக்குது, ஐடி கார்டோடு இருக்குது. இனி நிறைய பேர் உள்ளே இல்லை, அது வேறு விஷயம். 1.4 லட்சம் பேர் ஏதோ ஒரு காரணத்துக்காக வெளியில் போயிட்டாங்க. சிஸ்டம் மேலே கோவம், சிஸ்டம் புரியல, உங்கள் மேலே கோவம், இல்லை வேறு ஊருக்கு போயிட்டாங்க, இல்லை மேலே போயிட்டாங்க, தெரியாது. இந்த 20,000 பேரில் ஒவ்வொருத்தர் ஒரு கிராமம். ஏதோ ஒரு கிராமத்துலேருந்து வந்திருக்கேன், எனக்கு ஏதோ ஒரு கிராமத்தை பிடிக்கும். அந்த கிராமத்தை நான் தத்து எடுத்துக்கொண்டு அடுத்த 3 இல்லை 6 மாதங்களில் ஒவ்வொரு அபியாசியும் ஒரு கிராமத்தில் ஒரு அபியாசி உருவாக்கினா போதும். உருவாக்கி அந்த உருவார அபியாசியோட வீட்டை ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் சென்டராக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவோம். எந்த அளவுக்கு இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் சென்டர்ன்றது மாஸ்டருக்கு புரிஞ்சுதுன்னா, பிடிச்சதுன்னா,
அது இப்போ நம்மளுடைய ஐடி டீம் பேக் எண்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் ஃபுல்லாக அவங்க அதை கிராக் பண்ணலை. இந்தியா ஃபுல்லுத்துக்கு லான்ச் பண்ண சொல்லி அன்றைக்கி அவர் பிறந்தநாள் முடிஞ்ச மறுநாள் அவர் நான் கொஞ்ச நேரம் பார்த்து பேசும்பொழுது சொன்ன உடனே அவர் உடனே ஐடி டீமை கூப்பிடு அப்படின்னாரு. வந்தாங்க. உன் ஐடியாவை நீ எக்ஸ்பிளைன் பண்ணி அதன் மூலமாக என்ன நடக்கும், ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் சென்டர் ரெஜிஸ்டர் பண்ணால் என்ன ஆகும், அது கூகுள் சர்ச் இன்ஜினில் போயிட்டு என்ன பண்ணும், இதன் மூலமாக நமக்கு எப்படி இல்லம் தேடி ஆன்மீகம் இல்லை, இல்லம் தேடி என்கொயரிஸ் வராங்க. உங்கள் கூட நீங்கள் ஒரு ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் சென்டராக ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா இந்த கேள்வி உங்களை கேட்டு நான் சங்கடப்படுத்த மாட்டேன். எனக்கு நல்லாவே தெரியும், கிட்டத்தட்ட 80% ப்ரிசெப்டர்ஸே அவங்க வீட இன்னும் ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் சென்டர் ரெஜிஸ்டர் பண்ணலை. ஏன்னா டேட்டா எங்கேயில் தான் வருது, எனக்கு தெரியும். இது போலீஸ்காரன் எதிர்க்க பார்க்குறான்னா திருடன் தெரியும், ஆனால் அரெஸ்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலைமை. இவன் தான் திருடலாம் தெரியும், கையில் ப்ரூஃப் இருக்குது, ஒரு மரியாதை இருந்தால் சரி போனால் போது போ, என்ன பண்ணுறது. தேவன் மகன் டைலாக் மாதிரி நம்ம பயிலுக என்னைக்கோ ஒரு நாள் வருவாங்க, லேட்டாக தான் வருவாங்க, வராமே இருந்துருவாங்களோன்ற பயம் அப்பப்போ இருக்குது. இதை போன்ற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாரும் எடுத்து செய்யும். எனக்கு இப்பேற்பட்ட விஷயத்தை கொடுத்த இதை நீங்கள் செஞ்சாலே பெரிய விஷயம். ஒன்றுமே நீங்கள் பண்ண வேணாம். ஒரு 100 அபியாசிகளை ஒரு பிராண்ட் அம்பாசிடராக மாற்றுறேங்க. அந்த 100 அபியாசி 100 கிராமத்தை எடுத்துக்க வேலையை நான் செய்கிறேன். அது செஞ்சீங்கனாலே பெரிய விஷயம். இதை தான் நான் 300 முறை சொன்னேன். ஒவ்வொரு ப்ரிசெப்டரும் 10 அபியாசிகளை பொறுப்பெடுத்துக் கொண்டு ஒவ்வொரு அபியாசியையும் ஒரு கிராமத்தை தத்தெடுக்க வைக்கிற வேலையை ப்ரிசெப்டர் பண்ணாலே முடியும். அவன் ஒன்றும் பண்ணணும், இறங்க கூட வேணும் ஃபீல்டில். இந்த 10 அபியாசியோட பேசி மெதுவாக 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 இதை செய்யும்போது உங்கள் மனதில் ஒரு கேள்வி வரும். ஒரே வில்லேஜை 10 பேர் துண்டு போட்டால் என்ன ஆகும்? கரெக்டா? அந்த கேள்வி வரலையா? இன்னும் அந்த அளவுக்குலாம் நாங்கள் யோசிக்கலைங்க. இது எல்லாத்தையும் யோசித்து ஒரு முறை ஒரு வில்லேஜ் ஒரு அபியாசி பேரில் பிளாக் ஆகிடுச்சுன்னா அந்த வில்லேஜ் பேர் கிரே ஆகிடும். நீங்கள் போய் திரும்பி மேலே பதிவு பண்ண, அது யாருக்குமே எடுத்துட்டாங்க. ஆன்லைனில் போயிட்டு நீங்கள் சினிமாவுக்கு டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா சில சீட்ஸ்லாம் கிரேயாக காட்டும். அப்படின்னா யாரோ புக் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு ஐடி டீமோடு உட்காந்து யோசித்து ரெடி பண்ணியாச்சு. ஆனால் கடை விரித்துவம் கொள்வார் இல்லைன்ற மாதிரி இன்னும் நிறையா வில்லேஜஸ் அப்படியே தான் இருக்கு. yet to be adopted, தத்தெடுக்கவில்லை. இதை நீங்கள் செய்யலாம். நான் இரண்டாவது சொன்ன வார்த்தை குறிக்கோள். என்ன குறிக்கோள் வேணும் நீங்கள் முடிவு பண்ணுங்க. அந்த குறிக்கோள் உங்களுக்கு திருப்தி கொடுக்குமா? மாஸ்டர் அதை போய் சொன்னால் வா சூப்பர் வா அப்படின்னு சொல்லுவாரா? அதை நீங்கள் முடிவு பண்ணுங்க. நான் உட்காந்து ஜட்ஜ் பண்ணுறதா இல்லை. ஸோ 2 எழுத்துக்களுக்கான அர்த்தங்களை இது வரைக்கும் சொல்லியிருக்கேன். இன்டென்ட், கோல், நோக்கம், குறிக்கோள். 3வது எழுத்துன்னு பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ், சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன். இன்டென்ட் உங்களால் மாற்ற முடியுமா முடியாதா? வேற யாராவது மாற்றணுமா? நீங்கள் மாற்ற முடியும். அப்படின்னா இந்த சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் இது என்னுடைய கண்ட்ரோலில் இருக்கு, என்னால் மாற்ற முடியும். ஒருவேளை எனக்கு இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்திருக்கலாம், இன்னைக்கு அதை தெரிய வச்சுட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ என்னுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா என்னுடைய நோக்கம், என்னுடைய அபியாசி என்ற பயணத்தில் என்னுடைய நோக்கம். அதன் மூலமாக என்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்தை கொடுத்து கொண்டிருக்கிற குருநாதரின் பணியை நான் ஃபங்க்ஷனரியாகவோ ப்ரிசெப்டராகவோ எடுத்து செய்யும் பொழுது அவருக்கு நான் பிரதிபகாரமாக குருதட்சிணையாக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற நோக்கம். தாய் திரும்பி திரும்பி சொல்றார், நோக்கத்தில் தெளிவு இருந்ததுன்னா மற்ற எல்லாம் தானாக அமையும். நம்ம ஊரில் சொல்லுவாங்க நல்ல மனசு இருப்பா எல்லாம் நல்லா நடக்கும். பெரியவங்க அடிக்கடி சொல்றது, ஒரு நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லா இருக்கும், கொஞ்சம் தள்ளி நடக்கலாம். நோக்கம் மட்டும் இருந்தால் போராது, அதற்கு அடுத்தது அதை குறிக்கோளாக மாற்ற வேண்டும். அந்த குறிக்கோள் என்ன? சில ஆப்ஷன்ஸ் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா எந்த குறிக்கோளாக இருந்தாலும் உங்களுடைய டிசிட்டியோ இசட்சிட்டியோ முதல்ல கேளுங்க. அவங்கள்ட்ட வர பதில் உங்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை என்றால் எனக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க. தயவு செஞ்சு ஃபோன் பண்ணிடாதீங்க, ஃபோன் எடுக்க மாட்டேன். என்னோட டிஃபால்ட் செட்டிங் வாட்ஸ்அப். ஏன்னா நான் தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு
அது முக்கியமாக ஃபோனில் என்ன பிரச்சனை எடுத்து அண்ணே எப்படிங்கண்ணே இருக்கீங்க, அது பேசி முடித்ததில் 10 நிமிஷம் ஆகிடும். ஒரு ஸ்டேஷனில் ஒரு 10 செகண்ட் 1 நிமிஷம் தான் ட்ரெயினிங்னா அதுக்குள்ளே ஏறணும். என்னுடைய டெலிஃபோன் எனக்கு நான் வச்சுருக்கிற கட் ஆஃப்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 3 நிமிஷத்துக்கு மேலே பேச மாட்டேன். ஏன்னா 3 நிமிஷம் பேசினாலே 200 ரிப்பீட் பேசினா ஹோல் டே காலி. வாட்ஸ்அப்பு மல்டி டாஸ்கிங் பண்ணிகிட்டே இருக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிறத உங்களுக்கு டைப் பண்ண தெரியலன்னா குரலாக பதிவு செய்து இங்கிலீஷ்லேயோ தமிழ்லையோ ஏதோ ஒரு மொழியில் போடுங்க. எந்த மொழியில் வேணால் போடுங்க. எனக்கு அந்த மொழி புரியலன்னா கூட அந்த மொழியை ஃபீட் பண்ணால் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறது நீ ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது, ஒரு பெரிய கஷ்டமே இல்லை. இது உங்களுடைய டிசி இசட்சி டிசி மூலமாக உங்களுக்கு உங்களுடைய குறிக்கோளில் தெளிவு வரவில்லை, எனக்கு கொஞ்சம் கிளாரிட்டி வேணும் அப்படின்னா என்ன ரீச் எப்போ வேணால் பண்ணலாம். நான் எந்த ஸ்பீடில் வாட்ஸ்அப் பதில் அனுப்புவேன், நீங்கள் இருக்கிற இசட்சிஸை கேளுங்க, என்ன ஸ்பீடில் அங்கே பதில் வரும், போடும்போதே பதில் வரும். அன்லெஸ் நான் இது மாதிரி செஷனில் இருக்கேன்னா ஃப்ளைட் மோடில் இருக்கும், முடிஞ்சவொடனே பதில் வரும். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 7,000 to 8,000 வாட்ஸ்அப் மெசேஜ் தமிழ்நாடு சம்மந்தமாக மட்டும் நான் பார்க்குறேன், என் கண்ணில் படுது. எல்லாத்துக்கும் நான் பதில் போடணுன்ற அவசியம் இல்லை. எல்லா குரூப்பில் இருக்கிற மெசேஜஸ் தமிழ்நாட்டில் மட்டும் எனக்கு கிட்டத்தட்ட 600 குரூப்பில் வச்சுருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். இருக்கட்டங்க, முந்தானதியே ஒரு குரூப்பு 5 பேர் என்ன எதுக்குங்கன்னு, நீங்கள் இருந்தால் அவங்களாம் வேலை செய்வாங்க. நீங்கள் இருந்தால் வேலை செய்ய மாட்டாங்க. இல்லை, நீங்கள் இருக்கீங்கன்னு தெரிஞ்சு அங்கே ஒரு வேலையை போட்டால் வேலை செய்வாங்க. அண்ணன் இருக்கட்டும், நம்ம ஊர்லாம் ஃபோட்டோ ஒத்திக்கிற மாதிரி அண்ணன் எல்லா குரூப்லையும் ஆட் பண்ணி விட்ருவாங்க. அது விடுங்க, என் பிரச்சனை. இந்த குறிக்கோள் தெளிவாகிறது தான் 3வது எழுத்து. அந்த இ அப்படின்றது பார்த்தீங்கன்னா எஃபர்ட்ஸ், தமிழில் பார்த்தீங்கன்னா செயல். இந்த குறிக்கோளை அடைவதற்கு நான் என்ன செயல்களை செய்ய வேண்டும்? நாளை காத்தால எனக்கு 6 மணிக்கு ட்ரெயின்னா நைட்டு கரெக்டாக டைமுக்கு தூங்கணும். முன்னாடி நாளே எல்லாத்தையும் நான் பேக் பண்ணி பையெல்லாம் ரெடியாக வச்சுருக்கணும். காத்தால் அலாரம் வச்சு சீக்கிரம் எழுந்துக்கணும். எந்த ஊர் இருக்குன்ற பொறுத்து 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ முன்னாடி வண்டியை பிடிச்சி ஸ்டேஷனுக்கு போகணும். கரெக்ட் பிளாட்ஃபார்மில் நிற்கணும். கோச் இந்த பக்கமாக அந்த பக்கமாக அது அடிக்கடி வரக்கூடிய பிரச்சனை எனக்கு, அதனால் சொல்கிறேன். சில ஸ்டேஷன்லாம் நீங்கள் விழுப்புரத்தில் வர பிளாட்ஃபார்மில் இல்லைங்க இப்போ தான் போட்டுட்ருக்காங்கன்னு டிஸ்பிளே போர்டே காணும். அங்கே போய் வெண்டர்கிட்ட கேட்டால் பதில் சொல்ல மாட்டான். அவன்கிட்ட ஒரு 10 ரூபா வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு கேட்டால் அங்கே நிற்குங்க, வெறும் கேட்டிங்கன்னா சொல்ல மாட்டான், ஏன்னா அவனுக்கு வியாபாரம். இது எதற்காக சொல்கிறேன்னா, ஒரு குறிக்கோள், அந்த வண்டியில் ஏறி போனோம்னா பல விஷயங்களை நீங்கள் முன்னாடி செய்யணும். அந்த எஃபர்ட்ஸுன்றதை முடிந்த வரைக்கும் பேப்பரில் எழுதி பழக ஆரம்பிங்க. இது என்னுடைய பர்சனல் சஜஷன், இல்லை அட்வைஸ். என் கன்சல்டன்சி லைனில் பல கஸ்டமருக்கு காசு வாங்கி சொல்லித்தர விஷயத்தை உங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லித்தரும். ஒரு குறிக்கோளை அடைய வேண்டும் என்றால் என்னென்ன நான் செய்ய வேண்டும், என்னுடைய அணியில் யார் யாரிடம் என்னென்ன பணியை கொடுக்க வேண்டும், அவங்கள்ட்ட என்ன ஃபீட்பேக் வரணும், எப்போ அதை செய்யணும், இது எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப் பேப்பரில் எழுது, இல்லை டைப் பண்ணுங்க, லேப்டாப்லேயோ மொபைல்லையோ. ஒன்றுமே இல்லைன்னா ஆடியோ ஃபைலில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டெப் பை ஸ்டெப். நம்ம வீட்டில் எல்லாருமே ஒன்று வீடு கட்டியிருப்போம், இல்லை கல்யாணம் பண்ணி பார்த்துருப்போம், இல்லை 2ம் பண்ணவங்க நிறைய பேர் இருப்பீங்க. சுலபமாக கல்யாணம் பண்ணுறதோ வீடு கட்டுறதோ சுலபம் இல்லை. ஆனால் சயின்டிஃபிக்காக ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதிட்டிங்கன்னா, முதல்ல ஒரு வீட்டுக்கு ஒரு பட்ஜெட் போடணும், அதுக்கப்புறம் ஒரு பேங்க்கில் போய்ட்டு லோன் கிடைக்குதான்னு பார்க்கணும், அப்புறம் ஒரு ஆர்கிடெக்டை பேசணும், அந்த ஆர்கிடெக்ட் கொடுக்குற படத்தை இன்ஜினியர்கிட்ட கொடுக்கணும், அந்த இன்ஜினியர் எஸ்டிமேட் கொடுத்தோன்னா ஒவ்வொருத்தராக மேஸ்திரி, கொல்துகாரரு, சித்தாள், எலக்ட்ரிசிட்டி, பிளம்பிங் எல்லாத்தையும் பேசணும், எல்லாருக்கும் தேதி குறிக்கணும். சில விஷயங்கள் பேரலாக நடக்கும், சில விஷயங்கள் சீரியலாக நடக்கும். உதாரணத்துக்கு வீட்டுக்கு நீங்கள் தளம் போடும்போது வெளியில் கிணறு வெட்டலாம், இது பேரலல் ஆக்டிவிட்டி. இதெல்லாம் சொல்கிறேன்னா இதை நீங்கள் உங்கள் பணியில் சேர்த்து பார்க்க முடியும். ஆனால் தளம் போடாமல் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் கட்ட முடியாது, அது சீரியல் ஆக்டிவிட்டி. ஒன்று முடிஞ்சோன்னு தான் அடுத்து செய்ய முடியும். முதல் சிட்டிங் கொடுத்ததுக்கப்புறம் தான் செகண்ட் சிட்டிங் கொடுக்க முடியும். இல்லைங்க நீங்கள் செகண்ட் சிட்டிங் முடிச்சுட்டு நாளைக்கு ஃபஸ்ட் சிட்டிங் கொடுத்துருங்க, முடியாது. சிலது அந்த சீக்வன்ஸ் தான் பண்ணணும். இதை நீங்கள் பேப்பரில் எழுத ஆரம்பிச்சிங்கன்னா பல பேர் செயல் செய்யாமல் இருப்பதற்கு காரணம், அந்த செயல் செய்வதற்கு என்னென்ன வேலைகள் இருக்குன்றதை பார்த்தோன்னா ஒரு பயம்.
ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எப்படி செய்யறது? பேப்பரில் எழுதும்போது ரொம்ப சிம்பிளாக ஒரு தெளிவு கிடைக்கும். ஐயோ இவ்வளோதானா, ஒன்றுமே இல்லையே, இதை இன்னார் செய்வார், இதை இன்னார் செய்வார், இதை நான் செய்வேன், நாங்கள்லாம் இதை செய்யும் பொழுது கரெக்டாக எங்கள் குறிக்கோளை நோக்கி போகிறோம். வீடு கட்ட ஆரம்பிக்கிறீங்க, இந்த தேதியில் நீங்கள் கிரகப்பிரவேசம் நாள் குறிக்கிறீங்க, ஒருவேளை தேதி தள்ளி போகலாம், தப்பு இல்லை. ப்ராஜெக்ட் 17K 2025 முடியலைன்னா ஒன்றும் குடிமொழி போயிட்டு போகிறது, அதுக்குன்னு வசதியாக விட்டுறாதீங்க. எஃபர்ட்ஸ் மெட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி மேனேஜ்மெண்ட்டில் சொல்லுவாங்க. இந்த எஃபர்ட்ஸ் என்ன என்னுடைய செயல்கள் செய்தால் என் குறிக்கோளை நோக்கி நான் போக முடியும் என்பதை தெளிவாக உங்களுக்கு முடியலைன்னா உங்களுடைய ஜோன்லேயோ டிஸ்ட்ரிக்ட்லேயோ யாராவது ஐடி கோஆர்டினேட்டர் ஏற்கனவே இருப்பாங்க. 39 பேர் ஏற்கனவே கண்டுபிடிச்சி 1.5 வருஷம் முன்னாடியே எல்லாருக்கும் என்ன வேலை பண்ணணுன்ற சொல்லி கொடுத்தாச்சு. யாருக்கும் எந்த வேலையும் வரதில்லை. உங்கள் ஊரில் ஒரு ஐடி டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் இருக்கான்றவங்க யாருக்காவது தெரியுமா? நெக்ஸ்ட்டு தெரியுமா? தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியுங்க, நான் பின்னாடி கேட்டுருக்கேன். உங்களுக்கே தெரியலன்னா ரொம்ப கஷ்டம், கடல்லே இல்லையான்னு ஆகிடும். அப்புறம் அவங்கள நீங்கள் கேட்டீங்கன்னா அவங்க எல்லாருமே ஐடி படித்த நம்ம பயலுக ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்படி டைப் பண்ணுங்க, இப்படி போடுங்க. ஒன்றுமே இல்லைன்னா நீங்கள் அந்த குறிக்கோளை சொல்லி சாட் ஜிபிடியில் போட்டிங்கன்னா எஃபர்ட்ஸு தேதி வாரியில் 2 நிமிஷத்தில் எக்ஸல் ஃபைலாக கொடுக்கும். அது தெரியுமா? ஓசி சாட் ஜிபிடியில் கிடைக்கும். பெய்டில் இன்னும் என்னென்னவோ பண்ணலாம். அதனால தான் மாஸ்டர் எல்லாருக்கும் ஏஐ பூட் கேம்ப்னு எல்லாரையும் கண்டிப்பாக அட்டன் பண்ண சொல்லி ஒரு ப்ரோக்ராம் போட்டார், பார்த்துருப்பீங்க. ஒரு ப்ரிசெப்டராகவோ ஒரு ஃபங்க்ஷனரியாகவோ இன்னைக்கு உங்களுக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி தெரிஞ்சதுன்னா உங்கள் வேலை இன்னும் ஈஸியாக மாறும். டெக்னாலஜி தெரியலன்ற ஒரு சால்ஜாப்பாக சொல்லாதீங்க. 1994 ஒரு சீனியர் ப்ரிசெப்டர் சார்ஜ் மேரேஜை பார்க்க வந்தார். அப்போ நான் கம்ப்யூட்டர் லைனில் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன். வந்தோன்னே உனக்கு நான் ஒரு மெயில் அனுப்பிச்சேனே பார்த்தியான்னு கேட்டார். மெயில்னா அப்படின்னார். இது கூட தெரியாத உனக்கு? நாளைக்கு ஒரு கம்ப்யூட்டர் வாங்குற பிரகாஷ் சிங்வா அவருக்கு ஒரு கம்ப்யூட்டர் கொடுத்து 1 வாரம் எப்படி மெயில் பண்ணணும்னு ட்ரைனிங் கொடு அப்படின்னாரு. இல்லை மாஸ்டர் வேணாம், சொல்கிறத செய்ப்போ அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் ஒரு மாஸ்டர் சொன்னாரேன்னு சொல்லி ஒரு வாரம் 10 நாள் அவருக்கு ஒரு எங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃப் அனுப்பிச்சு ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறம் அவர் கற்றுட்டார். இதை சொல்லக்கூடிய குருநாதர் கடைசி காலவரை கம்ப்யூட்டர் அட்வான்ஸ்டாக யூஸ் பண்ணி, அது எவ்வளோ பேருக்கு உங்களுக்கு தெரியும்? நான் என்னை பற்றி பேசுகிறேன். அவர் மெயில் போட்டால் 2 மணி நேரத்தில் பதில் வரும். ஒரு முறை அவர் படுக்க போயிட்டாரு. படுக்க போகும்போது போகிற வழியில் ஒருத்தர் வந்து மாஸ்டர் உங்களை ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்காரு. படுக்க போனவர் அப்படியே திரும்பி போய் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணார். மாஸ்டர் அவர் பதறிட்டார். என்னங்க நான் அனுப்பிச்சிருக்கேன் தான் நான் சொன்னோன்னு அவசரம் இல்லை, நீங்கள் அனுப்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இல்லை, எனக்கு அது தெரியும் இல்லை, நான் எப்படி பதில் போடாமல் இருக்க முடியும் அப்படின்னு போய்ட்டு மிஷின் ஆன் பண்ணி அந்த மெயிலுக்கு பதில் போடுவோம். அதுக்குள்ளே ஏற்கனவே ஒரு 8 மெயில் வந்து அதுக்கு பதிலை போட்டு எதற்குன்னா நம்மளுடைய குருநாதர்கள் நம்ம எதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறோமோ அதில் அவங்க அட்வான்ஸ்டாக இருக்குன்னே இருக்காங்க. தாஜி எடுத்தீங்கன்னா அவர் ஒரு பிஸ்னஸ்மேன். எப்படிலாம் மிஷினை வளர்க்கணும், ஃபினான்ஷியலி, மெம்பர்ஷிப் டிரைவ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அது பன்மடங்கு ஒரு ஹையர் லெவலில் யோசிச்சுருக்காரு. நீங்கள் பக்கத்தில் போய் பார்த்தாலே உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. காணால போய் கேளு எல்லாம் கதறுவாங்க. எதை கேட்டாலும் எங்களுக்கு மேலே அப்டேட்டடாக இருக்காது. அவர் சொல்கிறதுக்கு இது பண்ணியா அது பண்ணியா இது ஏன் செய்யலை, நேற்று தில்சேல் எப்படி ஒரு சென்ட்ரல் கிழிச்சா இருக்கும் பார்த்தீங்கல்ல, எவ்வளோ பேர் பார்த்தீங்க? தில்சேல் ரெக்கார்டிங் அப்புறம் பார்த்துக்கலாம், யூடியூப்பில் தானே இருக்குது. 3 பேர் தான் கைது போகிறீங்க. இதுக்கு நான் அடிச்சு பிடிச்சி 8:25 நேற்றுக்கு ரூமு கொண்டு விட சொன்னேன். போய் கரெக்டாக ஆன் பண்ணுறேன். 4 நிமிஷம் முன்னாடி, நார்மலாக டைமுக்கு தான் வருவார். நேற்று 4 நிமிஷம் முன்னாடி வந்துட்டேன். ஒரு சென்டரை போட்டு கிழின்னு கிழிச்சார். யூடியூப்பில் இருக்கு, போய் பார்த்துக்கணும். எதுக்குன்னா அவர் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்கார். நம்ம நினைக்கிறோம் அவருக்கு தெரியாது. சூட்சும அளவில் அதிர்வலைகள் அளவில் அவருக்கு எல்லா விஷயம் தொடர்ச்சியாக தெரியும். நேரடியாக நீங்கள் அவரை பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. இங்கே நீங்கள் இந்த மானாமதுரை ஆசிரமத்தில் உட்காந்துட்டு உங்கள் பணியை பற்றி உங்களுடைய நோக்கமும் செயலும் அதிர்வலைகளாக அவர் போய் செய்துட்டே இருக்கு. அதை பற்றி அவர் என்ன பண்ணுறாரு பண்ணலன்றது அவருடைய பிரச்சனை. இந்த 3மே நான் சொன்ன 3 விஷயங்களும்
உங்களுக்கு இதில் எப்போ சந்தேகம் இருந்தாலும் உங்களுடைய மண்டல பொறுப்பாளர்களையோ இல்லை என்னையோ நீங்கள் அணுகலாம். இல்லை இந்த டாக் ஒரு 10 தடவை திரும்பி கேளுங்க. நான் பேக் டு பேசிக்ஸ் மாதிரி ரொம்ப 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 சிம்பிளான எக்ஸாம்பிளோடு நான் சொல்லியிருக்கேன். இந்த 3 விஷயங்கள் நான் சொன்னது IGE, இன்டென்ட், கோல், எஃபர்ட்ஸ், நோக்கம், குறிக்கோள், செயல். இது 3மே பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். இது 3மே என் கையில் இருக்கு. என்னுடைய நோக்கத்தை மாற்றி அமைப்பதற்கோ சரியாக அமைப்பதற்கோ நான் யாரையும் கேட்க வேண்டாம். குறிக்கோள் அமைப்பதற்கு நான் யாரையும் கேட்க வேண்டாம். செயலாக திட்டம் தீட்டுவதற்கு நான் யாரையும் கேட்க வேண்டாம். செயலாக மாற்றும் போது வேணால் எனக்கு ஹெல்ப் வேணும். இது 3 நீங்கள் சரியாக பண்ணிட்டீங்கன்னா 4வது எழுத்தை பற்றி கவலையே பட வேணாம். இருந்தாலும் அதை பற்றி சொல்கிறேன். 4வது வார்த்தை என்ன? 4வது எழுத்து. இதே ஒருத்தனுக்கு ஃபோன் வந்து தான் ஆஃபீஸ் போகும்போது பார்த்தா அவனுக்கு கன்னத்தில் 2 பக்கமும் சிவப்பாக இருந்தது. என்னடா கன்னத்தில் சிவப்பாக இருக்குது? இல்லை அயன் பண்ணினே இருந்தேன், ஃபோன் வந்தது, ஃபோன் நினச்சி அயன் எடுத்துட்டு போய் வச்சிட்டேன். அது சரி, வலது பக்கம் வச்சேன், இடது பக்கம் வந்தது. இல்லை இடது பக்கம் அயன் பண்ணியிருந்தேன், கால் வந்து இடது பக்கம் வச்சுட்டேன். அது மாதிரி ஈன்னு கேட்டபோது வார்த்தையை நீங்கள் திரும்பி 6ன்ற எழுத்து. 6 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ், விளைவுகள். இதை பற்றி விடுங்க, எவ்வளோ அடிச்சாலும் தாங்க. அது ஒரு 40 நிமிஷம் பேசணும்னு சொன்னாங்க பாருங்க. ரிசல்ட்ஸ், இது சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன். குருநாதர் உட்பட கடவுள் உட்பட இது அவங்களோட விஷயமா எடுத்துக்கிறாங்க. இதுக்கு உங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் எதையாவது நீங்கள் ரிசல்ட்ஸு என்னால் வந்து நம்மளால் சொல்ல முடியாது. சார்லி மகராஜ் சொல்கிறார் பலமுறை, ரிசல்ட்ஸ்ன்றது உன்னுடைய சம்ஸ்கார பேஸ்ட். அதையும் மீறி அவருடைய பணியை செய்யும்போது அவர் பார்த்துக்கிறார். சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன். ஒரு ஜோன் விசிட்டில் போகும்போதோ, ஒரு சென்டர் விசிட் போகும்போதோ, அபியாசிகளுடன் பேசும்போதோ, பிரிசெப்டருடன் பேசும் பொழுதோ, அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ நான் கவனிக்கக்கூடியது இந்த 3 விஷயங்கள். அவங்களுடைய நோக்கம் தெளிவாக இருக்கிறதா, அவங்களுடைய குறிக்கோள் தெளிவாக இருக்கிறதா, அவங்களுடைய செயல் திட்டம் செயல்கள் தெளிவாக இருக்கிறதா. இது சரியாக இருந்ததுன்னா நான் ஒன்றும் கேட்குறது, அது சரியாக இல்லைனாலும் ஒன்றும் கேட்குறது, எப்படியா இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா என்னுடைய வேலை நான் வந்து எங்களுக்கு அதனால தான் ரீஜனல் ஃபெசிலிட்டேட்டர்னு வச்சுருக்காரு. ரீஜனல் இன்சார்ஜுன்னு வைக்கலை. ஃபெசிலிட்டேட்டர்னா என்ன? உங்களுடைய பணியில் உங்களுக்கு உதவி செய்வது. அப்புறம் ஏன் மைக்கு முடிச்சு நேரம் பேசியிருக்காரு, உதவி செய்வது. இப்போ இந்த 4 எழுத்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்செடுத்துனா உங்களுடைய பணியை நீங்கள் இன்று முதல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த மைண்ட் வாய்ஸ் கேட்கும், இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாமே. கரெக்டாக 3 வருஷமாக பல முறை பல டாக்கில் சொல்லியிருக்கு. அது எல்லாம் யூடியூப்பில் போட்டு எல்லாருக்கும் லிங்க்கும் அனுப்பிச்சிருக்கு. நீங்கள் யாரும் சொல்ல முடியாது. நிறைய பேர் அதை பார்க்கல, கேட்கல. அதே மாதிரி இப்போ இன்னைக்கு பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் போட்டு எல்லாருக்கும் லிங்க்கு அனுப்புவேன். என்ன நடக்கும்? அதே தான். உங்களுக்கெல்லாம் நான் என்ன பண்ணேன்? ஒன்றும் பண்ணல. அதை தான் அவனுக்கு போய் சொல்லு. இந்த 4 எழுத்துக்கள், இதன் மூலமாக உங்கள் பணி, இதன் சார்ந்த சில இன்புட்ஸை கொடுக்கணும்னு தோணித்து எடுத்து செய்வதும் செய்யாததும் மவனே ஓ சமத்து. நன்றி.